லைஃப்ல செட்டில் ஆகிறது அப்படின்னா என்ன? திருமணம் பண்ணிக்கிட்டு அழகான குழந்தைங்கள பெத்துக்கிட்டு செட்டில் ஆகிறது தான் லைஃப்ல செட்டில் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கல்ச்சர்ல திருமணத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கிறது வழக்கம். ஆனா நம்ம ஸ்ருதி ஹாசனுடைய வழக்கம் வந்து கொஞ்சம் வழக்கத்துக்கு மாறாவே இருக்கு. டெலிவிஷன் பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூல ரொம்ப மனம் திறந்து நிறைய விஷயங்கள் இவங்க ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. அதாவது தன்னோட அப்பா அம்மா சரிகா அண்ட் கமலஹாசன் பத்தி. 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எவ்வளவு அன்பா இருந்தாங்க, அரவணைப்பா இருந்தாங்க அப்படிங்கிறத சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். எனக்கும் அதே மாதிரி இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்பா அம்மா மாதிரி நானும் சமூக வட்டத்துக்குள்ள மாட்டிக்க விரும்பல. இன்ஃபேக்ட் திருமணத்துக்கு முன்னாடியே குழந்தைகள் பெத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னு மனம் திறந்து பேசியிருக்காங்க. ஸ்ருதி ஹாசன் ஏதோ அவங்க மனசுல பட்டதை பேசிட்டாங்க. ஆனா இதுக்கு அப்புறம் தான் எந்தெந்த அமைப்புகள் இதுக்கு எதிராக என்னென்ன குரல் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரிய போகுது. ஆனாலும் ஒரு பெண்ணா இருந்துட்டு இவ்வளவு தைரியமா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி ஹாசனை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இப்படி ஓப்பனா பேசுறதுக்கு எத்தனை பேருக்கு தைரியம் வரும்?